வணக்கம். நாலடியார் பாடல் எண் 166. நளிகடற் றன்சேர்ப்ப நாண்நிழல் போல விளியும் சிறியவர் கேண்மை விளிவின்றி அல்கு நிழல்போல் அகன்று அகன்று ஓடுமே தொல்புகழாளர் தொடர்பு. இந்த பாடலின் திரண்ட கருத்து என்னவென்றால், கீழ்மக்களுடைய நட்பானது காலை நேரத்து நிழலைப் போல வர வர குறையும். பழமையான புகழை உடைய பெரியோரின் நட்பு மாலை நேரத்து நிழலைப் போல வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆதலின் பெரியோரை அவமதிக்காமல் அவருடைய நட்பை பெற வேண்டும் என்பது இதன் கருத்து. இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம். நளி கடல் தன் சேர்ப்ப. நளி என்றால் பெரிய என்ற பொருளை தரும். அதாவது நளி என்பது பெருமையை உணர்த்தும் ஒரு உரிச்சொல் என்று தொல்காப்பியத்தில் உள்ளது. ஆக நளிகடல் என்றால் பெரிய கடல். அந்த பெரிய கடலினது தன் சேர்ப்ப. சேர்ப்பு என்றால் கடற்கரை. அந்த கடற்கரை உடையவனுக்கு சேர்ப்பன். இது நெய்தல் நில தலைவனுக்கு உரிய பெயர். ஆக நளிகடல் தன் சேர்ப்ப என்றால் பெரிய கடலினது குளிர்ச்சி பொருந்திய துறையை உடையவனே, சிறியவர் கேண்மை நாள் நிழல் போல விளியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளிவு என்பது இறப்பை குறிப்பது, அதாவது சாவை குறிப்பது. இருந்தாலும் கூட இந்த செய்யுளில் இந்த இடத்தில் அது குறைவை விளக்கி நின்றது. காலை நேரத்தில் எல்லா பொருள்களுடைய நிழலும் நீளமாக இருக்கும். அந்த காலை நேரத்து நிழல் என்னாகும், சூரியன் மேலே செல்ல செல்ல அது படிப்படியாக குறையும். அதுதான் நாள் நிழல் போல விளியும். நாள் என்பது காலை நேரத்தை குறிக்கிறது. எப்படி நாள் காலை நேரத்தை குறிச்சுது அப்படின்னா, அந்த சூரியனுடைய உதயம் அதுதான் ஒரு நாளுக்கு மூலமாயிருப்பது. அதனால் அந்த கதிரவன் உதிக்கின்ற அந்த நேரம், அந்த காலை நேரத்தை நாள் அப்படிங்கிறாங்க. இங்கே நாள்னு சொன்னால் அது காலை நேரம்னு எடுத்துக்கணும். நாள் நிழல் போலன்னா காலை நிறத்தின் நிழல் போல விளியும், குறையும், படிப்படியாக குறையும் தானே. சூரியன் உச்சிக்கு போகிற வரைக்கும் எல்லா பொருள்களுடைய நிழலும் நீளம் குறைந்து கொண்டே வரும். ஆனால் தொல்புகழாளர் தொடர்பு. தொல்புகழாளர்னா பழமையான புகழை உடைய பெரியோர். அது என்ன புகழில் பழமையெல்லாம், அதாவது அவங்களுடைய குடிப்பிறப்பு, அவர்களுடைய தகப்பனார் பாட்டனார் இவங்கெல்லாம் வழி வழியாக புகழ் உடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி தொல் புகழை உடைய பெரியோரின் நட்பு, அவர்களுடைய தொடர்பு, நட்பு விளிவு இன்றி, விளிவு இன்றினா குறைதல் இன்றி, அல்கு நிழல் போல. அல்குன்னா என்ன, அங்கே தல் விகுதி குறைஞ்சு அல்குன்னு நிற்குது. அல்குதல் தான் அங்கே வர வேண்டிய சொல். அல்குதல்னா குறைதல். இங்கு அந்த ஆகுபெயராக வந்திருக்கு. எப்படி, பகல் பொழுது சுருங்குதலை உடைய அந்த மாலை காலத்தை உணர்த்தி நிற்பதனால் அல்கு என்பது மாலை காலத்தை உணர்த்துகிறது. சரி, அல்கு நிழல் போல மாலை நேரத்து நிழல் என்ன ஆகும், சூரியன் மறைய மறைய நிழலினுடைய நீளம் அதிகரித்து கொண்டே போகும். அதுதான் அல்கு நிழல் போல, மாலை நேரத்து நிழல் போல அகன்று அகன்று ஓடுமே அப்படிங்கிறாங்க. அகன்று அகன்றுன்னா படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து ஓடும். ஓடும் என்ற சொல் இங்கு நீளும் என்ற பொருளில் வந்திருக்கிறது. ஆதலின் அந்த பெரியாரை அவமதியாமல் அவருடைய நட்பை பெறுதல் வேண்டும் என்பது இந்த பாடலின் பொருள். இப்பொழுது பதம் பிரித்து படித்து பார்ப்போம். நளி கடல் தன் சேர்ப்ப நாள் நிழல் போல விளியும் சிறியவர் கேண்மை விளிவு இன்றி அல்கு நிழல் போல அகன்று அகன்று ஓடுமே தொல்புகழாளர் தொடர்பு.